இந்த வர குக் வித் கோமாளியில் பிரியங்கா செஞ்ச கட்டிகே சப்ஜி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ராஜஸ்தானில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அடுத்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஓமம் எடுத்துருக்கேன். ஓமத்தை இந்த மாதிரி நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த தயிர் சேர்த்துட்டு இது கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரி இதை நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டலாம். இது ஊறட்டும். இப்போ மாவு நல்லா ஊறின பிறகு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நான் 4 உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த உருண்டைகளை நம்ம இது போல் மெல்லிசாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். வெடிப்பு எதுவும் இல்லாமல் இது மாதிரி உருட்டிக்கங்க. இது போல் மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கட்டே ரோல்ஸை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கட்டே ரோல்ஸில் வந்து நல்லா வெந்து மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது போல் மீது இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் தாளிக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் வத்தல், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் தாளித்த பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடிய 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நாம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு தயிரை இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிர் கலவையை சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ இது போல் நல்லா கலந்து விட்ட பிறகு இதை வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். இது போல் தயிர் சேர்த்துட்டு ஒரு கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கட்டே பீசஸை எடுத்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதை கலந்து விட்ட பிறகு இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு திரும்பவும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். இந்த வர குக் வித் கோமாளியில் பிரியங்கா செஞ்ச பஞ்சாபி ஸ்டைல் கட்டிகே சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.